Dear friends, welcome to eLearn English channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இடியம் உடைய மீனிங். அது எதனால அந்த இடியமை நம்ம அப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கிலஸ் ஹீல் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஒருத்தரோட வீக்னஸை நம்ம சொல்கிறதுக்கு இந்த வார்த்தை இந்த இடியமை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அக்கிலஸ் ஹீல் அப்படின்றது. ஹீல் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், குதிக்கால், நம்மளுடைய காலுடைய பின்னம் பகுதியை தான் வந்து நம்ம ஹீல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அக்கிலஸ் அப்படின்றது யாருன்னு நம்மளுக்கு தெரியும். அக்கிலஸ்ன்றவர் வந்து ஒரு கிரீக் மித்தாலஜி, அதாவது இதிகாசத்தில் வர ஒரு ஹீரோ. ஸோ அவருடைய வீக் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஹீல். நம்மளுடைய மித்தாலஜி மகாபாரதத்தில் வந்து துரியோதனனுக்கு எப்படி தொடைப்பகுதி வந்து வீக் பாயிண்ட்டோ அந்த மாதிரி அக்கிலஸோட ஹீல் தான் அவருக்கு வீக் பாயிண்ட். எப்படி அது வந்து நம்மளுக்கு மகாபாரதத்தில் தெரியும் எப்படி வந்து அவருக்கு வந்து அது வீக் பாயிண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அக்கிலஸ்க்கு வந்து எதனால அது வீக் பாயிண்ட் அப்படின்றது வந்து என்னன்னா, அவங்க அம்மா வந்து அவர் சாகாவரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டினப்போ கடவுள் வந்து அம்ப்ரோசியா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம தேவர்கள் எல்லாம் வந்து பார்க்கடலை கடைஞ்சி வந்து அமிர்தம் கிடைச்சிச்சு, அந்த அமிர்தம் வந்து உண்டா வந்து நம்மளுக்கு வந்து சாவே கிடையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த இம்மார்டாலிட்டி, அதாவது அழிவே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வந்து இம்மார்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இம்மார்டாலிட்டி வந்து தான் மகனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கிலஸோட அம்மா அம்ப்ரோசியா அப்படின்ற ஒரு திரம், அதாவது அது வந்து தேவர்கள் எப்படி வந்து எடுத்துக்கிறாங்களோ நம்ம அமிர்தத்தை, அதே போல் கிரீக் மித்தாலஜியில் கடவுள் எல்லாம் வந்து அவங்களுடைய ஒரு உணவாக எடுத்துக்கிற ஒரு பொருள் தான் வந்து அம்ப்ரோசியா. ஸோ அந்த ட்ரிங்க், அந்த தண்ணியில் வந்து அக்கிலஸை பின்பகுதி அவருடைய குதிக்காலை வந்து பிடிச்சிக்கிட்டு அந்த தண்ணியில் முழுகி எடுக்கும்போது அவரோட குதிக்கால் மட்டும் அவருக்கு வந்து நனையலை, மற்ற எல்லா பார்ட்டுமே வந்து அந்த தண்ணியில் அந்த அம்ப்ரோசியாவில் வந்து முழுகி எடுத்துட்டார். பட் குதிக்கால் மட்டும் நனையாததுனால அவருடைய உடம்புல ஒரு வீக் பாயிண்ட்டாக அந்த குதிக்கால் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த இடியம் அக்கிலஸ் ஹீல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அக்கிலஸோடைய ஹீல் தான் அவருடைய வீக் பாயிண்ட். பிற்காலத்தில் வந்து அவர் சண்டை போடும்போது அவரை வந்து ரொம்ப கொல்லவே முடியாது, அவர் வந்து வெற்றி பெறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஹீல் குதிக்காலில் அம்பை விட்டு தான் வந்து அவரை வந்து கொண்டிருப்பாங்க. ஸோ இதனால தான் வந்து நம்ம இந்த அக்கிலஸ் ஹீல் அப்படின்றது வந்து ஒரு இடியமாக அதோட வீக் பாயிண்ட்டை மீன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல்.